மீண்டும் ஒரு சாதி படுகொலை. சரி, எப்பயும் போல ஆண்ட சாதி சொல்லிட்டு பெருமைக்காக சில பேர் பண்ணிப்பாங்க நினைச்சா, ஆனா இந்த வாட்டி காதலிச்ச 2 பேருமே ஒரே சாதியை சேர்ந்தவங்க. அப்புறம் ஏன்டா கொலை பண்ணீங்கன்னு கேட்டா, அந்த பையன் இந்த பொண்ணுடைய ஃபேமிலியை விட வருமானத்துல பின்தங்கி இருக்கான். சாதி விட்டு சாதி காதலிச்சா கொலை பண்ணுவீங்க. சாதி விட்டு சாதி காதலிச்சு அந்த பையன் உங்களோட அதிகமான சம்பளத்துல இருந்தாலும் கொலை பண்ணுவீங்க. ஒரே சாதியில காதலிச்சாலும் அவன் சம்பளம் கம்மியா தான் கொலை பண்ணுவீங்க. என்னதான்டா பிரச்சனை? காதல் நீங்க பிரச்சனையா? 21st செஞ்சுரியில வாழ்ந்துட்டு இருக்கீங்கடா, இன்னமும் சாதிய மயிரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, காதலிச்சா வெட்டுவீங்க. அதுக்கு சாதின்றது வெறும் ஒரு சாபக்கேடுதான் இல்ல. தன் வீட்டு பெண்கள் மேல இருக்க ஆதிக்கத்தை இன்னொரு ஆணால காயப்படும் போது வர கோபமும் ஆத்திரமும் தான் இங்க இருக்க முக்கவாசி சாதி படுகொலைக்கு பின்னாடி இருக்கிற மெயின் மோட்டோ. இன்னைக்கு தன்னோட சாதிக்கார பையனையே அவன் வருமானம் கம்மின்னு சொல்ற பேரை வச்சிருக்காங்கன்னா, அதுக்கு பின்னாடி காதலையும் தாண்டி தன் வீட்டு பெண்ணு மேல இருந்த ஆதிக்கமும் கட்டுப்பாட்டையும் இன்னொரு ஆணால தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கிறான்ற போது வர கோபமும் ஆத்திரமும் தான் இந்த கதையோடைய பின்னணி.